கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. சீமான் செய்துட்டா மட்டும் உங்களுக்கு உடனே கொம்பு சுற்றிக்கிட்டு வரீங்க, அவ்வளோ நீங்கள் தான் முன்னாடி செய்திருக்கீங்க. அப்போ அதை பற்றி பேசவே இல்லை. இவர் மக்களுக்காக போராடிட்டு ஒரு கட்சி, அதுக்காக போகிறப்ப நான் உங்களையும் தடுப்பேன் அப்படின்னா எப்படி அது? சரி, தடுத்துக்குங்க, கைது பண்ணிக்கோங்க. இல்லை அவங்கள எல்லாருமே நாங்கள் கைது பண்ணுறோம், அந்த கைதோட உங்களையும் சேர்த்து தான் கொண்டுட்டு போவோம். சரி, இதில் எல்லாம் தானே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. ஏன் சீமான் மட்டும்தான் போகணுமா? கம்யூனிஸ்ட்டுகள் யார் கூட நிற்கணும்? மக்களோட நிற்கணும். காணமே உங்களை எங்கே நிற்கிறீங்க? நீங்கள் 10 கோடியை 25 கோடிக்கு பேரம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? அந்த தோழர்கள் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் நான் பேசினாவே நான் நீங்கள் சீமான் கட்சிக்கு ஆதரவுன்ட்டு போயிடுங்க. சீமான் கட்சிக்கு ஆதரவு யதார்த்தத்தை கேட்குறேன். இவர் வந்தார், நீங்கள் எங்கே போனீங்க? திருமாவளவன் தோழர், நீங்கள் தான் முற்போக்கின் ஒரு முகம் அப்படின்னு எல்லாருமே நம்பி பேசிட்டு ஏன் நீங்கள் நின்று இருக்கக்கூடாது? இது சரி, தாண்டி ஒட்டு திண்ணைகள் இருக்குது, இவ்வளோ ஒட்டு திண்ணை யூடியூப் இருக்குது, ஒருத்தராவது இதை ஃபாலோ பண்ணிங்களா, பிக்கப் பண்ணிங்களா, ஆதரவு குரலை கொடுத்தீங்களா? ஏன் இதை பற்றி பேச மௌனமாக இருக்கிறீங்க? யாருக்கு விலை போயிட்டுருக்கீங்க? டாஸ்மார்க் முன்னாடி பாட்டில் போட்டு உடைக்கிறாங்க, அரசு சொத்தை சேதாரமா? நீங்கள் தான் கடந்த ஆட்சியில் என்ன சொன்னீங்க? காவல்துறை என்பது மக்கள் வரி பணத்தில் மக்களுக்காக சர்வீஸ் பண்ணுறதுக்கு, யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிற இவங்களாம் புரிஞ்சுக்கணும். எப்போ நீங்கள் அதிக கையூட்டுக்கும் அதிக பொருளுக்கும் ஆசைப்பட்டீங்கன்னா, மக்கள் சர்வீஸ் நீங்கள் கை விட்டீங்களோ அன்றைக்கி எல்லாம் குட்டிச்சோரா போச்சு. துப்பிட்டாங்க ஜனங்கள்லாம். விமான நிலையத்தை நாங்கள் கட்டமைக்கால விடவே மாட்டோம். யார்? அதே ஏவா வேலு. ஏன்னா துட்டு வருதில்ல, 65,000 கோடி பட்ஜெட்டாக. அதில் அப்படியே உட்காந்து நைட்டெல்லாம் உட்காந்து கமிஷன் கணக்கு போட்டிருக்கோங்க அந்த கோஸ்டிங்லாம். இப்போ நான் அமைச்சே தீர்வு. நீங்கள் யார்? பாஜகவை எதிர்க்கிறன்ற பாஜக திட்டத்தை கொண்டு வரதெல்லாம் அவர் காலால் விடுற வேலையெல்லாம் மோடி நீங்கள் கையால் கும்பிட்டு செய்துட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் யார்? நீங்கள்லாம் எதிர்கட்சியாக ஆக்கப்பட்ட பிறகு நீங்கள் போராட்டத்துக்கு வந்துடுவீங்க. கரெக்டாக முற்போக்கு முகம்லாம் இன்றைக்கி வந்துடும், விதவிதமாக கோஷம் போட்டுட்டு வந்துடுவீங்க. எல்லைகளை தாண்டி அனிதாவை போய் பார்த்து அங்கே குழியிலேயே படுத்து அழுது புறந்துட்டு வருவீங்க. ஒரு அரசியல் வெக்கங்கட்ட அரசியல். அது சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ப. ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. இன்றைக்கு வள்ளுவர் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பாக பணியாளர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அதில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் அங்கே போனார். அவருக்கு நீங்கள் அனுமதி இல்லாமல் வந்துட்டீங்கன்னு சொல்லி காவல்துறையோட வாக்குவாதம் ஏற்பட்டு கடைசியாக சீமான் அவர்களையுமே கைது செய்து கூட்டிகிட்டு போகிற நிலைமைக்கு இன்றைக்கு தமிழக சூழல் இருந்துக்கிட்டு இருக்குன்னு கருத்துக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக மகளிர் திட்ட பணியாளர்கள் அவங்க தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 7,50,000 மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்குது. அவங்களோட அரசை இணைக்கிறதுக்கான தொடர்பாளர்கள், மற்ற அவங்க விஷயங்களை செய்கிறதுக்கு. அதுக்குள்ளே அரசு இப்போ முதலமைச்சர் கனவு வந்துடுச்சுல்ல, அவருக்கு கனவு வருதில்ல, அந்த கனவெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட பேசுகிறது, போகிறது, வர்றது, இப்படி எல்லா திட்டங்களோட இணைந்த பணியாளர்கள் அவர்கள். நீண்ட நெடிய காலமாக மிக 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 குறைந்த ஒரு ஊதியம் 12,000 ரூபா தான். அதுக்கு எங்களுக்கு ஊதிய உயர்வு வேணும் அப்படின்றது தான். பணி நிரந்தரம் கிடையாது. பணி நிரந்தரம் கூட பரவாயில்ல, தினசரி சாப்பிட்டாதும் எனக்கு குடும்பம், நாங்கள் அதை நம்பி வந்துட்டு இந்த தொழிலுக்கு. ஆனால் நிறைய வேலைகள். அப்பாவுக்கு கனவு வந்துடுச்சுன்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது, பிள்ளைக்கு கனவு வந்துடுச்சுன்னா அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது, அது சம்மந்தமான ரிசல்ட் என்னன்னு எதனா கேட்டால் டேட்டாஸ் எடுத்து இவங்க கொடுக்குறது, உடனே இது விஷயமாக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து எல்லாத்தையும் வைங்கன்னா அதை கொண்டு போய் கொடுக்குறது, திட்டங்களை மகளிர் சுய உதவி குழுக்கள்கிட்ட கொண்டு போய் இதை சேர்த்திங்களா இல்லையானா சேர்த்துட்டோம்பா அப்படின்னு போய் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான வேலைகள் இது இருக்குது. புரிதல் உங்களுக்கு? இதுக்கு எல்லாத்துக்குமான ஒரே பாலம் இந்த உறவுகள். இவங்க தான் இவங்க கேட்குற ஊதியம் ரொம்ப குறைச்சல். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சம்பளத்தை ஏற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க. கடந்த 8 நாட்களாக இந்த இடத்துல போராடுறாங்க. அனுமதிக்கப்பட்ட இடத்துல தான் போராடணும், அனுமதிக்காத இடத்துல போராடக்கூடாது அப்படின்றது ஒன்றும் இல்லை. போராட்டம் அப்படின்றது ஒரு ஜனநாயக உரிமை. இது அந்த போராட்டம் வெகுஜன மக்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாத அளவுக்கு இருக்கணுன்றது ஒரு நியதி. இப்போ திடீர்னு இந்த பக்கம் வள்ளூர் கோட்டத்தில் தான் முன்னாடிலாம் அனுமதிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா காலப்போக்கில் போக்குவரத்து அதிகமாகிடுதில்ல, நெரிசல் அந்த இடத்துல ரொம்ப பாதிக்கப்படுதுன்னு ஒரு வழக்கு பொதுநல வழக்கு போட்டு இந்த இடத்துல இனிமேல் நடத்தாதீங்க, வேறு இடம் கொடுங்கன்னா இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா சென்னைக்கு வெளியில் ஒரு இடம், சென்னை பிரஸ் கிளப் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பஸ் போக்குவரத்து இல்லாத ஒரு ஒதுங்கி ஒரு இடம் இருக்கும், அங்கே கொடுப்பாங்க. இப்படியே மாற்றிருக்காங்க.
இந்த ஊழியர்கள் வந்து கைதானாலும் பரவாயில்ல, நாங்கள் அந்த இடத்துல தான் வந்து நிற்போம். ஏன்னா கொஞ்சம் போகிறப்ப வரப்போ மக்களுக்கு இந்த தகவல் போய் சேரட்டும், அப்போவாவது இந்த அரசுக்கு போய் எட்டுமா எட்டாதான்றது தான் அவங்களுடைய கேள்வி. கடந்த 8 நாட்களாக போராடிட்டு இருக்கிறாங்க. 8 நாட்களாக வராங்க. 8 நாட்களாக கைது செய்து மண்டபத்தில் வைக்கிறது, விட்டுறது, இப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இது என்ன தான் முடிவு போய் பார்க்கலாம். தானும் அந்த போராட்டத்தில் ஒரு பங்கெடுத்துக்கிட்டு பேசணும், அவங்க அழைச்சிருந்தது பேரில் வந்து அவர் போகிறாரு. அங்கே குறுக்கால வந்து பேரிகார்டு போட்டு இதை அனுமதிக்கலை, அதுக்காக வந்தால் நாங்கள் விடமாட்டோம்னா எப்படி அது? அந்த இடத்துல மக்கள் இருக்கிறாங்க, போராடக்கூடிய மக்கள். போராட்டக்காரர்களும் நிற்கிறதுக்கு ஒரு திமுகவுடைய ஒட்டுத்திணைகள் இல்லை, ஓடி பதுங்கிறதுக்கு. புரியுதில்ல? இவர் மக்களுக்காக போராடிட்டு ஒரு கட்சி. அதுக்காக போகிறப்ப நான் உங்களையும் தடுப்பேன் அப்படின்னா எப்படி அது? சரி, தடுத்துக்குங்க, கைது பண்ணிக்கோங்கண்ணே. இல்லை அவங்கள எல்லாருமே நாங்கள் கைது பண்ணுறோம், அந்த கைதோட உங்களையும் சேர்த்து தான் கொண்டுட்டு போவோம் அப்படின்னா வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு சுற்றுறாங்க. ஒரு ரவுண்டு போயிட்டு வராங்க, பார்த்துருப்பீங்க. ஆமாம். சரி, ஏற்றுனீங்கல்ல, கொண்டு போய் மண்டபத்தில் வைக்கணும்ல, அவரும் எல்லாரையும் வைக்கிற மாதிரி மண்டபத்தில் அவரும் வச்சுருக்கணும்ல. மேல் இடத்துலேருந்து ஒரு தகவல் வருது. திரும்ப அப்படியே யூட்டர்ன் போட்டுட்டு போன வழியெல்லாம் திரும்ப அப்படியே சுற்றி காமிச்சிட்டு வந்து எந்த இடத்துல ஏற்றுனாங்களோ அங்கேயே இறக்கி விட்டுட்டு, சார் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, எங்களுக்கு கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுங்கள், இது அனுமதிக்காத இடத்துல வந்து பண்ணுறதால நாங்கள் திரும்ப வர கைது பண்ணிட்டு கொண்டுட்டு போகிறோம், திரும்ப உங்களை கைது பண்ணி தான் கொண்டுட்டு போகணும், அவங்க அனுமதி முறைப்படி வாங்குகிற இடத்துல நடத்தி நீங்கள் போனீங்கன்னா எங்களுக்கு அது ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு தான் அவர் பிறகு அந்த தகவலை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு ஒரு டைம் நடத்துங்க, நான் வந்து கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி வராரு. இதுதான் நடந்தது. சரி, நீங்கள் ஏற்றிக்கிட்டு போனீங்களா, கைது பண்ணீங்களா துணிச்சில், ஏன் இறக்கி விட்டீங்க? கொண்ட சிறையில் அடைக்கலாம்ல, இல்லை மண்டபத்தில் வச்சு வைக்க வேண்டியதானே? ஏன் இறக்கி விட்டீங்க சொல்லுங்கள். நீங்கள் என்னென்னா மேல் இடத்துலேருந்து வந்துட்டு ஏதோ குரங்கு பிடிக்க போய் பிள்ளையாராக மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு எண்ணம் வந்திருக்கும் போல இருக்குது காவல்துறைக்கும். ஐயா முதலமைச்சர் கவனத்துக்கு போயிருக்கோம், இல்லை சின்னவர் கவனத்துக்கு, இல்லை மாப்பிள்ளை கவனத்துக்கு போயிருக்கோம். கொண்டு போய் மண்டபத்துக்குள்ளே ஒரு வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1000 பேர் அந்த மண்டபத்தில் அடைக்கிறாங்க. என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்கள் அரவிந்த். எல்லா மாநிலம் முழுவதும் கிளம்பிடுவாங்க எல்லாருமே, அந்த மண்டபம் அப்படியே சுற்றி நீக்கப்படும். ஏதோ ஒன்று அதை தாண்டி இது இன்னைக்கு பேசு பொருள் ஆகும். ஆமாம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் தான், இந்த மண்டபத்துக்கிட்ட இருக்கட்டும் சும்மா உட்காந்துட்டு இருப்பாரா? தன்னுடைய நோக்கம் என்ன ஏது என்னன்னு பேச அந்த 1000 பேரில் எப்படியும் ஒரு 90% மாறுவாங்களா பொழுதுக்குள்ளார. பாட்டு பாடுவார், இந்த அரசனுடைய விஷயங்களெல்லாம் ஏற்கனவே பாட்டு கற்றுக்கிட்டு இருக்கிறார், பாடுறாரு, அங்கேயே பாடுவார் இந்த அரசனுடைய பலகீனத்தை பற்றி. சாயங்காலம் வெளியேறும்போது அந்த 1000ன்றது வெளியில் போனோன்னு எப்படி மாறுவாங்க? நாம் தமிழர் கட்சிக்கு ஆள் பிடிச்சி கொடுக்குற வேலையை அரசு செய்யுது, காவல்துறையும் அரசு. அதான் அர்த்தம். இதுதான் தகவல் வந்திருக்குது. இதனடா வம்பா போச்சு, கொண்டு மண்டபத்தில் போட்டோம்னா அதானே நடக்கும், பிரச்சாரம் பண்ணுவார் இந்த அரசுக்கு. அந்த 1000 பேர் இல்லை 1000 குடும்பமாச்சு, 1000 குடும்பமாச்சு, அப்படியே பரவும் உங்களுக்கு. அடுத்தது அவங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறவங்களா ஒரு பேச்சு இன்னும் உசுப்பி விட்டு என்ன ஆனாலும் பார்த்தலாண்டான்னு இன்னும் முரட்டு போராட்டம் நடத்துகிற அளவுக்கு எல்லாம் இறங்குனாங்கன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் திரும்ப கொண்டு வந்து பாதியிலே இறக்கி விட்டது. இந்த பயம் இருக்குல்ல உங்களுக்கு, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்களே குரங்கு பிடிக்க போய் அதில் பிள்ளையாராக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பயம் இருக்குல்ல, இனி எதுக்கு மக்களை போராடாத ஒரு அரசு வேணும்? யார் சொன்னது? நீங்கள் தான் சொன்னீங்க 2021க்கு, அது முந்தின ஸ்தானம். ஆமாம். கிமு ஸ்டாலின் கிபி ஸ்டாலின் என்ற மாதிரி 2009க்கு 2021க்கு முன்னாடி ஒரு ஸ்டாலின் இருந்தார். எங்கெல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்டலாம் போய் உட்காந்து அழுகாட்சியாக கண்ணீர் விட்டு அப்படியே வந்து அவங்க அப்படியே அழுகாட்சியாக மருத்துவர்களை எல்லாம் இந்த அரசு இவ்வளோ அவலப்படுத்தலாமா? கொரோனா காலகட்டத்தில் உயிரை தியாகம் செய்து இப்படிலாம் போராட்டம் பண்ணாங்களே, இவங்க கோரிக்கையை நிறைவேற்ற இந்த அரசுக்கு, அதிமுக அடிமை அரசுக்கு இது இல்லையா? ஐயோகோ பார்த்தீரான்னு பராசக்தி வசனம் பேசுகிற மாதிரிலாம். அவர் மட்டும் இல்லை, என் மகன் தங்கை எல்லாருமே. இந்த பக்கம் கனிமொழி இந்த டாஸ்மார்க்கில் எவ்வளோ தாலி அறுத்துட்டுக்கிறார்கள், ஐயோகோ பார்த்தீர்களா, எல்லாமே அப்போ பராசக்தி வசனம் தான் அவங்க குடும்பத்தில். தாலியை அறுக்கிறதுக்கு தான் அந்த அரசு வந்திருக்கு, அடிமை அதிமுக அரசு. தாலியை அறுக்கிறது, நூற்றுக்கணக்கான இளம்பெண்கள் விதவையாகி கொண்டிருக்கிறார்கள், ஐயோவோ நாங்கள் வந்தால் டாஸ்மாகை நிறுத்துவோம், அப்புறம் நாங்கள் 50 ரூபாய்க்கு டீசல் கொடுப்போம், 60 ரூபாய்க்கு டீசல் கொடுப்போம், 70 ரூபாய் 75 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுப்போம், எங்களை நம்புங்க அப்படின்னு. அது ஒரு பராசக்தி வாசனம். இவர் வந்து எடுத்தோன்னா செங்கல் எடுத்துக்கிட்டு ஊராக சுற்றிக்கிட்டு வந்து இது ஒரு பராசக்தி ட்ராக். இது இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்களா இன்றைக்கி? அதே ஆசிரியர்கள், அதே அரசு ஊழியர்கள், அதே மருத்துவர்கள் அதே கோரிக்கையோடு இப்போதும் போராட்டிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன நோகுது? அதுதான் சார், நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த போராட்ட காலத்தில் நீங்களும் ஒரு ஆளை போய் உட்கார்ந்தீங்க. இன்றைக்கும் அதே நபர்கள் தான் போராட்டம் பண்ணிக்கிட்டு அதே கோரிக்கைக்காக நீங்கள் எதிர்த்து நின்று அவங்கள அரெஸ்ட் பண்ணுறீங்களா? அப்போ 5 வருஷமாக நாங்கள் நிறைவேற்றாவே வச்சுருக்கிறோம். கரெக்டாக 5 வருஷமாகவே அரசு ஊழியர்கள் இன்னும் நாங்கள் வந்துட்டு
குத்தக அடிப்படையில் தான் எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம். உயிர்காக்கும் மருத்துவத்துறையில் செவிலியர்கள் இன்னும் மற்றபடி ரத்த பரிசோதனை செய்யக்கூடிய அந்த தொழில் இன்னும் மற்றபடி டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய எல்லாருமே ஒப்பந்த தொழிலாளர்கள். ஏன் பணி நிரந்தரம் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன நோகுது? நிதி இல்லை. நிதி இல்லைன்னா வாங்குகிற 5 லட்சம் கோடியை என்ன பண்ணீங்க? திட்டங்கள்லாம் எங்கே இருக்குது? முந்தின நாள் ரோடு போடுறீங்க, 4 நாள் கழிச்சு வாக்கிங் போகிறப்ப பார்த்தா குறுக்க பிளேடால் கீச்ச மாதிரி உடம்புல அங்கங்கே வெட்டி எடுத்து வச்சுட்டு போகிறீங்க. என்னென்னா வேறு கேபிள் கனெக்ஷன் அது இதுன்னு. ஏன்னா அது போடுறதுக்கு முன்னாடி எல்லாரையும் கொடுக்க சொல்லிவிட்டு அப்புறம் அந்த ரோடு போட்டிருக்கலாம்ல. போட்டுட்டு 4 நாள் எல்லாம் கடப்பாரை வச்சுன்னு உட்காந்துருப்பீங்களா ஓரத்துலேயே? நான் மெட்ரோ நான் நோண்டுவேன், நான் வந்து கழிவு நீர் இது நான் நோண்டுவேன், நான் கேபிள் ஈவி நான் நோண்டுவேன். என்ன நீங்கள் அரசு நடத்திட்டு இருக்கிறீங்க? திடீர்னு சம்மந்தம் பார்த்துக்கன்னா ரோட்டில் நான் அதை பேசியிருக்கிறேன். ரோட்டில் போயிட்டது இன்னாருடைய 100ஆண்டு நினைவு விழா, அவருக்கு பெரிய செலவு. அதுக்கு அந்த காசு அந்த இழவு நடு ரோட்டில் எதுக்குன்ற? ஊருக்கு முன்னாடி ரோட்டில் வளைச்சி வைக்கிறது இது ஒரு திட்டமாக? இதுக்கு பணத்தை ஒதுக்கணுமா? சொல்லுங்கள் நீங்கள். சம்மந்தமே இல்லாமல் ஊர் கிராமங்கள்லாம் அதாவது கிராமங்களை மேம்படுத்துவதான். அங்கே போய் அந்த ஊரில் வந்து மேடை போட்டு வச்சுட்டு வர்றது, அடிக்கணும் துட்டு அடிக்கணும், இதெல்லாம் திட்டமாக அவனுக்கு? அவனுக்கு மேடை போட்டு ஆடிக்க தெரியாதா? எதையே கட்டினா போதும், டெய்லி மேடையில் ஆடிக்கிட்டு தான் இருக்கிறானா? பொங்கல் திருவிழா நாளில் வந்து மேடையில் எல்லாம் ஆடுவாங்க கிராமத்தில், அதுக்கு ஒரு மேடை அவங்க போட்டுக்க போகிறாங்க, முடிஞ்சு போச்சு. நீங்கள் தான் கட்சி இருக்கீங்களே, காசு வாங்க கட்சிக்காரன் நிதி கொடுத்தாலும் ஒரு மேடை போட்ட போக முடிஞ்சிச்சு. நிரந்தரமாக மேடை பணத்தை வீணடிச்சு அதில் கமிஷன் அடித்து கொண்டுட்டு போகுது. இதுக்கெல்லாம் உங்களுக்கு நிதி வருது. சரி, நிதி எங்கேயுமே இல்லையா? உங்கள் குடும்பத்தில் மட்டும் நிதி ஏறிக்கிட்டு போச்சு. எப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் கடன், உங்களுக்கு மட்டும் நிதி ஏறிக்கிட்டு போகுது? எப்படி எனக்கு புரியலையே. எனக்கு 5 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் வந்த பிற்பாடு வாங்கினது. அதுக்கு முன்னாடி 3 லட்சம் கோடி அதிமுக அரசு. அது அடிமை அரசு, அது பாஜகவுடைய அடிமை அரசு, மோசமான ஒரு அடிமை அரசு. நம்ம இல்லைன்னு சொல்ல, அந்த மோசமான அடிமை அரசு வாங்கிட்டு வந்த பையன் மருத்துவக் கல்லூரி தான் வெள்ளித்தட்டில் வச்சு எங்களுக்கு கொடுத்தாரு தெரியுமா மோடிஜியை நீங்கள் கொண்டாடுறதுக்கு காரணமே இதை எடுத்துக்கிட்டீங்க. வாங்கினது அடிமை அப்படின்னு பேர் எடுத்தது அதிமுக. அவங்க கொண்டு வந்த திட்டத்தை நீங்கள் கையில் எடுத்துன்னு தூக்குனீங்க கொஞ்சம், அப்புறம் அதையும் விட்டுட்டீங்க. அவன் புள்ள எய்ம்ஸ் செங்கலை தூக்கிட்டு போச்சு வருது. ஒரு முறை கூட அந்த டெல்லி ஏர்போர்ட்டில் இறங்கும்போது அந்த செங்கலை மறைச்சி வச்சுட்டு போய்டும் அந்த கும்பல். இது மட்டும் இல்லாமல் இப்போ இடஒதுக்கீடையும்ல இவங்க செஞ்ச மாதிரி சொல்கிறாங்க. எந்த இடஒதுக்கீடு? இந்த நீட் தேர்வில் இடஒதுக்கீடு அவர் எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்தாங்க. உள்ஒதுக்கீடு அதையுமே நாங்கள் தான் பண்ணணுன்ற மாதிரி திமுக. என்ன நீங்கள் பண்ணீங்க? நாங்கள் செயல்படுத்தணும்னா திட்டத்தை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அரசாணை வெளியிட்டது யார்? நீங்களா? இனம் செத்தப்போவே 2009 ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்கன்னு எல்லாம் கதறணும், எல்லாருமே அழுதும், எல்லா கட்சி தலைவரும். கண்ணு கேட்டின தூரத்தில் ஒரு இனம், நம்ம தமிழ் இனம் செத்து அழிஞ்சு போயிடுச்சு, ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு. வருங்காலத்தில் சட்டமன்ற குறிப்புகளை அவனை திடாடனான காரி துப்பும். நம்மளை ஒரு கண்டன தீர்மானம் கூட இதில் இல்லைடா தமிழ்நாட்டுக்குள்ளார. என்னடா நீங்களாம் இங்கே ஒரு இனமாக வாழ்ந்தீங்கன்னு துப்புவாங்கன்னு கூட இருந்தவங்களே சொன்னாங்க. 2009 என்ன அழியுது, 11 வரைக்கும் கருணாநிதி ஆட்சியில் இருந்தாரா இல்லையா? ஆமாம். சம்மந்தமே இல்லாமல் ஜெயலலிதா வந்து பார்த்தா அது நிறைவேற்றப்படுது. போர்க்குற்றம் நடந்தது உண்மை, இனப்படுகொலை நடந்தது உண்மை, போர்க்குற்ற விசாரணை வேணும், சர்வதேச வாக்கெடுப்பு வேணும், இந்தியா இலங்கைக்கு எந்த பொருளாதார ஒத்துழைப்பும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் போட வேண்டியது, நீங்கள் தான் பெரிய துணிச்சல்கார கும்பலாச்சு. 2 வருடம் நீங்கள் ஏன் போடாமல் இருந்தீங்க? அதிமுக ஆட்சி தானே அடிமைன்னு சொன்னக்கூடிய அந்த ஆட்சி தானே வந்து போட்டது. உங்களுக்கு துப்பு இருந்ததா? நீங்களாம் என்ன மனுஷாளுங்க? நீங்களாம் எங்கே இருந்தீங்க? உங்கள் குடும்பமே வந்து 420 தான். எல்லாமே வசனம் தான், பராசக்தி வசனம் பேசிக்கிட்டு ஊர் சுற்ற வேண்டியது. செங்கல் எடுத்துக்கிட்டு சுற்றணும் ஓட்டுக்குங்க. அந்த செங்கல் நீ 2வது எப்போயாவது டெல்லிக்கு எடுத்து போயிருக்கீங்களா? அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க. அதிகாரத்துக்கிட்ட வந்தோடனே ஒரு முறை எத்தனை முறை உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு ஓடினேன், காலை பிடிச்சிங்க. நிதி ஆயோக் கூட்டத்தில் நான் கலந்துக்க மாட்டேன்னு வீம்பாக இருந்தாலும் உங்கள் ரெய்டு வந்தோடனே ஓடினீங்களா? அடுத்த நாள் கூட்டத்தில் கலந்துக்க. நீங்கள் அப்புறம் இவர் வேறு ஏதோ தனிப்பட்ட மக்கள் நலன் சார்ந்து அப்படின்னு இவர் பேசினார் உதயநிதி. போனீங்கல்ல. அதே அப்புறம் தமிழ்நாட்டில் எல்லா முதலமைச்சர்களுக்கும் அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேது, உங்களுக்கு மட்டும் உடனே கொடுத்துட்றாங்க. என்ன பாஜகவுக்கு உங்களுக்கும் வரவு சொல்லி எனக்கு புரியல. சரி போனீங்களே எப்பயாவது இந்த செங்கல் மிஸ்டர் மோடி, இந்த செங்கல் ஞாபகம் இருக்குதா? நீங்கள் நட்ட ஒரே ஒரு கல் நான் தூக்கிட்டு வந்தேன், அங்கே அந்த துணிச்சல் உனக்கு அங்கே வந்ததா? நீ செங்கல் கூட எடுத்துகிட்டு போக வேணாம், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பாக்கெட்டில் ஒரு பேப்பராவது எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ இது தெரியுமான்னு எப்பயாவது கேட்டிருக்கியா? மக்கள் நலன் சார்ந்து உன் குடும்பத்து பிரச்சனையை தான் பேசியிருக்கிறேன். உன் குடும்பத்தினுடைய நிதி தான் வளர்ந்துருக்கு. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறோம். நான் கடனில் இருக்கிறேன். அன்றைக்கி இருந்த அதே அரசு ஊழியர்கள், அதே ஆசிரியர்கள், அதே மருத்துவர்கள், அதே மக்கள் இன்றைக்கும் புலம்பிட்டு இருக்கிறாங்க, போராடிட்டு இருக்கிறாங்க. நீ அதில் நிற்கணுமா இல்லையா? கைது பண்ணி கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிற.
சார் இந்த கேள்வி நீங்கள் நானும் கேட்டு பிரயோஜனம் இல்லை சார். இவங்க போராடுறவங்களுக்கு தெரியும், நம்மளும் போராடி போராடி பார்க்குறோம். திராவிட கட்சிகள் ஆட்சிகளை நம்மளும் தொடர்ந்து போராடுறோம். இவங்க வந்து அவங்க வந்து இவங்க மாறி மாறி சொல்கிறாங்க, எதிர்கட்சியாக நம்மளோட உட்காடுறாங்க. நம்ம ஆட்சியை வந்த உடனே உட்கார செய்ய மாட்டாங்கன்னு அவங்களுக்கே அது வரணும்ல. இல்லை, இந்த அரசு ஊழியர்கள் தெரிஞ்சிட்டாங்கன்னா நாடு தெரிஞ்சிடும். இப்போ இந்த அரசு ஊழியர்கள் போராட்டத்துக்கு ஏன் மக்கள் ஆதரவு குறைஞ்சிக்கிட்டு வருது சொல்லுங்கள்? எல்லாத்தையும் கெடுக்கிற கும்பலே இதுதான். ஒரு விமர்சனம் அந்த மேலே அதுங்க மேலே வருது. நீங்கள் தேர்தல் நேரத்தில் உடனே நாங்களெல்லாம் அரசு ஊழியர்கள், நாங்களெல்லாம் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள், அரசுக்கு ஆதரவாக, அதுவும் கருணாநிதி கும்பலுக்கு தான் ஆதரவாகவும் முடிச்சுட்டு போகிறீங்க. 5 வருஷம் நீங்கள் உன் தலையில் கொல்லி வச்சுக்கிட்டு நம்ம கத்திட்டு கதறிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக ஜாக்டோ ஜெயலலிதா ஒரு அமைப்பு கூட பாராட்டு விழா நடத்தினாங்க அந்த அரசுக்கு. முன்னாடி நீங்கள் தான் ஏற்றுக்கிட்டு. ஆமாம், அப்புறம் எதுக்கு பாராட்டு விழா நடத்துனீங்க? இல்லை உங்களுடைய கோரிக்கைகள் எதனா நடத்தி முடிச்சுட்டாங்க, நிறைவேற்றப்பட்டா ஓகே. ஒன்றுமே இல்லை. பென்ஷனில் வந்துட்டு வான் பாக்கெட்டில் எடுத்து காசை நான் வச்சுக்கிட்டு இந்த காசை நான் வட்டி விட்டு அதுலேருந்து உங்களுக்கு நான் தரேன் பென்ஷன். இது நல்லா இருக்குல்ல இந்த இந்த ஸ்கீமு. இதுக்கு ஒரு பாராட்டு விழா. இந்த அரசு ஊழியர்கள் தெரிஞ்சுட்டு, முன்னெல்லாம் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மக்கள் ஆதரவு இருக்கும். இப்போ அரசு ஊழியர்லாம் போராடிட்டு இருக்கலாம், இல்லை வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருக்கலாம். புரியுதுல உங்களுக்கு? என்னென்னா நீங்கள் முதல்ல திருந்தணும். இந்த அரசு தொடர்ந்து நம்மளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. சரி, இதில் எல்லாம் தானே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. ஏன் சீமான் மட்டும்தான் போகணுமா? ஜெகன்மூர்த்தி போய் நிற்கிறாருன்னு. அப்புறம் இந்த முற்போக்கு முகனும் கடந்த வருஷத்தில் போராடிட்டு இருந்தீங்களே நீங்கள், முற்போக்கு கூட்டம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கூட சேர்ந்து எல்லா இடத்துலையும் இந்த அரசு ஊழியர் போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும், ஆசிரியர்கள் போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும், முறைசாரா தொழிலாளர்கள் போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும், அப்புறம் வந்து பணி நிரந்தரம் செய்யப்படாத போராளிகளை பணியாளர்களை ஆதரிக்க வேண்டும். அப்புறம் ஒன்று கண்டுபிடிச்சி பேசுவாங்க, இந்த மாதிரி டாஸ்மார்க்கை வந்து ஒழிக்கணும், குடும்பமாக சேர்த்துட்டு இருக்குது. எல்லாம் போராடினீங்களா? எங்கே ஒரு முற்போக்கு முகம் எங்கே இருக்கிறீங்க? இந்த போராட்டம் இன்றைக்கி நடத்துறதில்ல. யாராவது ஒருத்தர் கம்யூனிஸ்ட்டுகள் யார் கூட நிற்கணும்? கம்யூனிஸ்ட்டுகள் யார் கூட நிற்கணும்? காணமே. உங்களை எங்கே நிற்கிறீங்க? நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? 10 கோடியை வந்து 25 கோடிக்கு பேரம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? அந்த தோழர்கள் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் நான் பேசினாவே நான் வந்து நீங்கள் சீமான் கட்சிக்கு ஆதரவுன்ட்டு போயிருங்க. சீமான் கட்சிக்கு ஆதரவு யதார்த்தத்தை கேட்குறேன். இவர் வந்தார், நீங்கள் எங்கே போனீங்க? நீங்கள் இல்லை அந்த அந்த தொழிலாளருக்கு வந்துருக்கும். உங்கள் சங்கம் அவங்கக்கிட்ட நிதி வாங்கியிருக்கும்ல. ஆமாம், சிவப்பு துண்டு முதல்ல வந்து நின்றுக்கணும்ல. எங்கே போனீங்க சிவப்பு துண்டு? சரி, இந்த ஜவஹர்லால்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, ஆமாம், அது உங்களுக்கு இதெல்லாம் அநீதியாக என்னன்னு தெரியுமா தெரியாதா? உங்கள் சமூகமும் அதுக்குள்ளே இருக்கும்ல. ஏன் நீங்கள் எங்கே போனீங்க? வந்து ஏன் ஓட்டு கேட்கல? திருமாவளவன் தோழர், நீங்கள் தான் முற்போக்கின் ஒரு முகம் அப்படின்னு எல்லாருமே நம்பி பேசிட்டு, ஏன் நீங்கள் வந்து நின்று இருக்கக்கூடாது? இது சரி, தாண்டி ஒட்டு திண்ணைகள் இருக்குது, இவ்வளோ ஒட்டு திண்ணையினுடைய யூடியூப் இருக்குது, ஒருத்தராவது வந்து இதை ஃபாலோ பண்ணிங்களா, பிக்கப் பண்ணிங்களா, ஆதரவு குரலை கொடுத்தீங்களா? ஏன் இதை பற்றி பேச மௌனமாக இருக்கிறீங்க? சொல்லுங்கள். நீங்கள் யாருக்கு வேலை போயிட்டுருக்கீங்க? மக்கள் பிரச்சனைக்கு கட்சி சார்பெலாம் வரணும் இல்லை? கடந்த ஆட்சியில் எல்லாம் ஓடி ஓடி வந்தீங்கல்ல, சொல்லுங்கள், வந்தீங்கல்ல? இந்த மது ஒழிப்புக்காக போராடின சசி பெருமாள் இறந்தப்ப அப்படியே கருப்பு கண்ணாடி போட்டுன்னு அழுகாச்சு. அங்கே இடத்த நகரவே இல்லை தம்பி. காலையிலேருந்து குழியில் வரைக்கும் இறங்கிட்டாங்க வைகோ. நான் நினச்சி எல்லாம் உணர்ச்சி பயந்துட்டேன். ஐயோ, குழியில் படுத்துக்குவார் போல இருக்கு அவரோட சேர்ந்து. திருமாவளவன், நம்ம கம்யூனிஸ்ட்டுகள் கூடவே குழிக்குள்ளாரவே கிடந்தாங்க. அப்படி ஒரு அரசியல் பண்ணிங்களா? எத்தனை சாராய சாவம் நடந்திருக்கு? யாராவது ஒருத்தர் இது வரைக்கும் பேசியிருப்பீங்களா? குறைஞ்சபட்சம் இந்த கடைகளை வந்து மூடுங்க. ப்ரைவேட்டு இந்த பக்கம் நாங்கள் கடைகளை மூடி இருக்கிறோம். எங்கே ரொம்ப மக்கள் எதிர்ப்பு இருக்கிற இடத்துல, ரொம்ப வர இடத்துல மூடிட்டு இந்த பக்கத்தில் வந்து தனியாருக்கு ஆர்டர் கொடுத்துறது. டாஸ்மாக் நீங்கள் ப்ரைவேட்டாக நடத்துங்க, நல்லா ஏசிலாம் வச்சு ப்ரைவேட்டாக நடத்துங்க. நாங்கள் அரசு தானே நடத்தக்கூடாது, நீங்கள் நடத்தலாம், நீங்கள் நடத்துங்க. அது தனியார் நடத்துகிறதுன்னு பெயர் மட்டும் மாற்றம். நீங்கள் இருக்கும்போது டாஸ்மார்க்கை ஒழிப்புன்னு கோஷம் போட்டிங்க. இப்போ ஒழிக்கிறதுக்காக வந்தால் உள்ள தூக்கி போடுறீங்க, கைது பண்ணுறீங்க. அரசு சொத்தை சேதாரம் செய்து விட்டார். ஏன்னா பாட்டில் உடைக்கிறது அரசு சொத்து சேதாரமாக உங்களுக்கு வெக்கமாக இல்லை உங்களுக்கு? சொல்லுங்கள். டாஸ்மார்க் முன்னாடி பாட்டில் போட்டு உடைக்கிறாங்க, அரசு சொத்தை சேதாரமாக. நீங்கள் தான் கடந்த ஆட்சியில் என்ன சொன்னீங்க? டாஸ்மார்க்கை நாங்கள் வந்தால் மூடுவோம், டாஸ்மார்க்குக்கு எதிராக போராட்டம் செய்பவர்கள் கைது செய்யலாமா? விவசாய நிலம் காக்கப்படணும், போராட்டம் நடத்தினாங்க. போராட்டம் நடத்தின தோழர்கள் தூக்கி கூட வச்சு நின்று பெருமை கொண்டாடினீங்களா? மேடையில் ஏவா வேலு திருவண்ணாமலை நடத்துனீங்கள்ல, விடுதலை சிறுத்தைகள்லாம் சேர்ந்து மிக பிரம்மாண்டமான கூட்டம். நிலத்தை எடுக்க அனுமதிக்க மாட்டோம் உருட்டுனீங்கள்ல, குடுகுடுப்பெல்லாம் அடிச்சிங்கள்ல, நல்லா அடிச்சிங்கள்ல சவுண்டாக. இப்போ அதே விவசாய சங்கத்தில் நீங்கள் கடந்த ஆட்சியில் ஒரு தம்பியை அருண் பெருமாள் ஆறுமுகம்னு நினைக்கிறேன், அவர் வந்து விவசாய போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் அப்படின்னு நீங்கள் மேடையில் நிற்க வச்சு பேசின அதே தம்பியை நீங்கள் குண்டாஸில் உள்ள போடுறீங்க. இப்போ கண்டனம் வந்தோடனே வெளியிடுறீங்க, அசிங்கப்பட்டு முகல்லாம் அப்படியே கருப்பு சாயம் அசிங்கம் உங்களுக்கு துப்பிட்டாங்க ஜனங்கள்லாம். இப்போ அந்த
இந்த விமான நிலையத்தை நாங்கள் கட்டமைக்கால விடவே மாட்டோம். யார்? அதே ஏவா வேலு. ஏன்னா துட்டு வருதில்ல, 65,000 கோடி பட்ஜெட் தான். அதில் அப்படியே உட்காந்து நைட்டெல்லாம் உட்காந்து கமிஷன் கணக்கு போட்டிருக்குங்க அந்த கோஸ்டிங்கெல்லாம். இப்போ நான் அமைச்சே தீர்வு. நீ யார்? நீ பாஜகவை எதிர்க்கிறன்ற பாஜக திட்டத்தை கொண்டு வரதெல்லாம் அவர் காலால் விடுற வேலையெல்லாம் மோடி நீங்கள் கையால் வந்து கும்பிட்டு செய்துட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் யார்? எங்கே பாஜகவை நீங்கள் எதிர்க்கிறீங்க? எல்லா திட்டங்களும் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறது நீங்கள் தானே. சார் இத்தனை கருத்துக்கள் வந்தாலும் இப்போ நம்ம அவங்க எதுவுமே செய்யலைன்னு வச்சுக்கிட்டாலுமே மக்கள் மீண்டும் மீண்டும் அரசு ஊழியர்களையும் தான் தெரிவித்து சொல்கிறாங்க. அவங்க எல்லாமே திரும்ப திரும்ப அதே திராவிட கட்சிகளுக்கே ஓட்டு போட்டுட்டு அப்போ வந்தால் அனுபவிங்க அப்படின்ற மாதிரி தானே சாதாரண மக்களுடைய எண்ணங்கள் இருக்கும். இல்லை, அதுதான் இவர்களுடைய இந்த சிந்தனை தான் பாமர மக்கள்கிட்டையும் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ பாமர மக்கள் ஓரளவுக்கு வீழ்ச்சிக்கிட்டாங்க. அதெல்லாம் தான் அரசு ஊழியர்கள் போராட்டத்துக்கு போதிய ஆதரவு பழைய மாதிரி வரமட்டு இருக்குது. நம்ம அந்த தோழர்களுடைய போராட்டம் நியாயமானது, நாமளே பேசியிருக்கிறோம். அரசுகள் தொடர்ச்சியாக ஏமாற்றிக்கிட்டு இருக்குது. வஞ்சகம் செய்யக்கூடாது. அப்படி வந்து குறைந்த ஒரு அடிமாடு வேலையில் அவங்க செய்துக்கிட்டு இவ்வளோ உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கொரோனா காலகட்டத்தில் மருத்துவர்கள் எடுத்திங்கன்னா உயிரை தியாகம் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்களெல்லாம் இந்த அரசு அலட்சியப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அவங்க விட்டு கொடுக்கல. ஆனால் அவர்களுக்கு புத்தி வரணுமே, வரலையே. ஒட்டுமொத்தம் ஒன்று சேர்ந்து இன்ன வரைக்கும் இந்த கட்சிகளை தானே ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், யார் நம்ம தலையில் வந்துட்டு மொட்டை அடித்து நாமம் போடுறாங்களோ அதே கட்சிகளுக்கு நம்ம திரும்ப வந்து முடிவு மலிச்சோன்னு போய் நின்றுட்டு வக்காலத்தை வாங்கிட்டு கடைசி கட்டத்தில் வந்து நாங்கள் போராட்டம் நடத்தினா உங்களை யார் மதிப்பாங்க? மக்கள் ஆதரவு இல்லாத எந்த போராட்டமும் ஜெயிச்சுதான் வரலாம். நீ முதல்ல மக்களை நோக்கி பேசுங்க. மக்கள்கிட்ட நீங்கள் சர்வீஸ் போகிறப்ப நாங்கள் இப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், நாங்கள் இப்படிலாம் எங்களுக்கு நியாயமான கோரிக்கை இருக்குது, இந்த கோரிக்கைக்காக நீங்கள் வந்து எங்களுக்கு குரல் கொடுங்க அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட கேன்வாஸ் பண்ணுங்கள். அரசு வந்து பகச்சிக்கக்கூடாது தோழர். அது நமக்கு எப்படி இருந்தால் அதில் ஒரு கருங்காலி கூட்டம் பேசும். நமக்கு எப்படி இருந்தாலும் பணி நிரந்தரம் செய்து கொடுத்துருவோம். அதனால் ஜிந்தாபாத் அப்படின்னு ஒரு முழக்கம் போடுற கும்பல்லாம் இருக்குல்ல, நம்பி ஏமாறுறாங்க அப்பாவிக இந்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும். அது பகுதி நேரமாக ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டிருக்கிற இவர்கள். இணைந்தவர்களுக்கு பர்மனெண்ட்டாக வேலை செய்யறது வேறு கோரிக்கை, அவங்க கோரிக்கை வேறு இருக்குது. இன்னும் பர்மனெண்ட் இல்லாமல் ஒப்பந்த அடிப்படையில் என்ன பிரிட்டிஷ் ஆட்சியாக ஒப்பந்த அடிப்படையில் கப்பல் ஏற்றி கொண்டு வந்து வச்சுட்டு வேலை வாங்கிட்டு இருக்கிறதுக்கு வெக்கமாக இல்லை உங்களுக்கு? மனிதர்கள் தானே, படிச்சுட்டு தகுதியோடு இருக்கிறது தானே. ஒரு 3 மாதம் வச்சுருக்கலாம், 6 மாதம் வச்சுருக்கலாம். 20 வருஷத்துக்கு மேலே கல்லூரிகளில் ஒப்பந்த ஆசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில். இது 2 திராவிட கட்சிகள்லையும் நடந்திருக்குது. எங்கே இருக்கிறீங்க நீங்கள்லாம் சொல்லுங்கள் எனக்கு. கல்வி முதன்மையானது, ஒரே உயர்வானது. அந்த ஆசிரியர்கள் மகத்தானவர்கள். அவர்கள் தான் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடியவர்கள். அவனை வந்து ஒரு கஷ்டத்துக்குள்ளாவே இருக்கியே ஒரு கொத்தடிமை மாதிரி வச்சுருக்கீங்களாம். என்ன ஜனநாயகத்தை பற்றி பேசுங்க? இதற்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டியது இடதுசாரி இயக்கங்க. ஒரு இடதுசாரியும் வரல பாருங்க இன்றைக்கி. எல்லாம் சைலண்ட்டு. சீமான் வந்தார், அந்த பூவை மூர்த்தி வந்தார், இந்த அரசு இந்த ஊழியர்களுக்காக போராட்டம். வேறு ஒருத்தரும் வரல. நீங்கள்லாம் எதிர்கட்சியாக ஆக்கப்பட்ட பிறகு நீங்கள் வந்து போராட்டத்துக்கு வந்துடுவீங்க. கரெக்டாக முற்போக்கு முகம்லாம் இன்றைக்கி வந்துடும், விதவிதமாக கோஷம் போட்டுட்டு வந்துடுவீங்க. எல்லைகளை தாண்டி அனிதாவை போய் பார்த்து அங்கே உழுந்து குழியிலே உழுந்து படுத்து அழுது புறந்துட்டு வருவீங்க. ஒரு அரசியல் வெக்கங்கட்ட அரசியல். அதெல்லாம் இன்றைக்கி 13 மரணங்கள் நீட்டுக்கு மேலே நடந்திருக்குது, தாண்டிடுச்சு. எதுக்காவது இந்த சூடு சொரணம் உங்களுக்கு எதனா இருக்குதா? இந்த ஊடகங்கள் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அறிவாலயம் அப்படி சிக்னல் கொடுத்தா குலைக்கிற மாதிரியும் கடிக்கிற மாதிரியும் இருக்கீங்களே. சொல்லுங்கள். இப்போ எங்களை போன்றவர்கள் பேசினா எங்களை உடனே கடிக்கிறீங்க, கொதறீங்க. அதுக்கு ஒரு வீடியோலாம் வந்து போட்டு இப்படி கொச்சப்படுத்துங்க. எங்கே இந்த பிரச்சனைக்கு 13க்கு மேற்பட்ட நீட் மரணங்கள் ஒரு போராட்டம் கூட நடத்தவே இல்லையா? பேசப்படவே இல்லையா? எதிர்கட்சியாக இருந்தால் மட்டும்தான். ஏன் அது எதிர்கட்சியாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு முற்போக்கு, மற்ற நேரத்துலாம் பிற்போக்குன்னு வந்துருக்கு? இல்லை, நீங்கள் முன்னாடி ஒரு நேரம் பேசணும்னு சொன்னீங்க சார். திமுக எதிர்கட்சியாக இருக்க வரைக்கும் தான் நம்ம நாட்டு மக்கள் நல்லதுன்னு பேசல. அது 100க்கு 200% தமிழ்நாடு உண்மையிலே உணர்ச்சி பூர்வமாகவும் இனப்பூர்வமாகவும் எல்லா விதத்துலையும் ரொம்ப நாடு நல்லா இருக்கணும்னா இது நிரந்தரமாக எதிர்கட்சியாக உட்காந்துடணும். நிரந்தரமாக ஒரு சீட்டு கூட இருந்துடக்கூடாது. நிரந்தரமாக எதிர் வச்சு உட்காந்துக்கிட்டு குறைஞ்ச சீட்டு தான் உனக்கு கிடைக்கணும். ஆளுங்கட்சியாக பிறர் யாரோ ஒருத்தர் இருந்துட்டிங்கன்னா நினச்சதுக்கெல்லாம் போராடும். திருச்சியில் ஒன்றும் இல்லை தம்பி, ஒரு குழந்தை போர்வெல்லு அவங்க அப்பா கழனியில் போட்ட அந்த ஆழ்துளை கிணறால விழுந்துடுச்சு. ஆமாம், தீபாவளி டைம். யாரோட தப்பு? என்ன மாதிரி ஆளாக தானே இறக்கலாம் கிடையாது. முதல்ல அப்பனை தான் குற்றவாளி ஆக்கியிருப்பாங்க, அந்த குடும்பத்தை தான் குற்றவாளி. உள்ளே போ, நீ பண்ண தப்பு, குழந்தை இருந்துச்சு, அரெஸ்ட் செய்யணும், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அப்படி முற்போக்கு முகம் அதுக்கெல்லாம் என்ன மாதிரி போய் உருட்டுனீங்க? ஏன்டா அவன் அது ஒரு தேசிய பிரச்சனையாக மாற்றி ஊடகம் முழுக்க அளந்து இந்த அரசினுடைய அலட்சியம் போர் போடுற இடத்துலலாம் இல்லை. அரசு ஏற்கனவே சொல்லிடுச்சு, சட்டம் போட்டுருச்சு. இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் பகுதியில் பொறுப்பேற்றுக்கிட்டு உடனே மூடணும், இல்லைன்னா நடவடிக்கை எடுக்கப்படலாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ நடந்து போச்சு.
அதிமுக அரசு தான் குற்றவாளின்னு சொன்னிச்சு. இன்றைக்கி எத்தனை மரணங்கள் அந்த மாதிரி? யாராவது வரீங்களா ரோட்டுக்கு? ஒரு 2-3 இடத்துல நடந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அது நான் நியாயப்படுத்தலை. அதிமுக நடந்துச்சுன்னா நியாயம், இதில் நடந்தால் அநியாயம், அப்படிலாம் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டும் ஒரே குட்டையில் ஊறின மட்டும், அது வேறு விஷயம். ஆனால் இதுக்கு வந்து என்னென்னா, விழுந்து விழுந்து போகிறான். நீங்கள் இன்றைக்கி எத்தனையும் லைவில் காட்டுறான், சேலஞ்சு பண்ணிட்டு போகிறான் போலீஸுக்கு, சேலஞ்சு பண்ணிவிட்டு நடக்கிறான். எங்கே பாரு ரவுடித்தனம், எங்கே பாரு வெட்டு, எங்கே பாரு குத்து. கடைசியாக அங்கே கடிச்சு இங்கே கடிச்சு, ஆட்டை கடிச்சு மனுஷன், ஆட்டை கடிச்சு நாயை கடிச்சு, கடைசியாக மனுஷனே வந்து கடிச்சு, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடித்த கதைன்ற மாதிரி பத்திரிகையாளர்கள் மேலேயே பொய் வழக்கு. ஆமாம். ரோசம் உள்ள ஒரு பத்திரிகையாளர் இது வரைக்கும் ஊடகத்தில் இதை பற்றி விவாதம் பண்ணியிருக்கீங்களா? அதிமுகவில் ஒரு சின்ன முணுக்குனாக்கா உடனே வா பட்டிமன்றம், வட்டம் மேசை வராத மேசை எல்லா மேசையும் கூப்பிட்டு பேசுவீங்களா? எங்கே போனீங்க? நீங்கள் தானே நிர்வாகமாக இருக்கீங்க பத்திரிகையாளர் சங்கத்தில். ரத்தம் உங்களுக்கு சூடு ஏற வேணாம் உங்களுக்கு? சக பத்திரிகையாளர் அடி வாங்கினது மட்டும் இல்லாமல் அவன் மேலேயே வழக்கு. வாயை திறக்கலையே சார், எந்த ஒரு கண்டனம், எந்த மேசையும் விவாதிக்கலையே. யாருக்கு வேலை செய்கிறோம் சொல்லுங்கள்? இந்த செய்தி வர வேணான்னா வர வேணாம் அப்படின்னு நிறுத்து. அந்தளவுக்கு நீங்கள் வந்து அடிமை. அப்போ அடிமை யார்? நீங்களா எடப்பாடி அரசா? கொத்தடிமை நீங்களா எடப்பாடி அரசா? சொல்லுங்கள். நீங்கள் உண்மையிலேயே ஒரு விதத்தில் 100 விதத்தில் எடப்பாடியை அந்த இடத்துல கொண்டாடணும். ஒரு சில விஷயங்கள் செய்திருந்தாங்க. துப்பாக்கி சூடு நடந்தது, ஸ்டெர்லைட், அதில் அவரே சொல்லிட்டார், எனக்கு தெரியாமல் இது நடந்துருச்சுன்ட்டார். ஓகே. கமிஷன் போட்டது அருணா ஜெகதீசன் கமிஷன், அறிக்கை வந்தது, சம்மந்தப்பட்டவருக்கு குற்றவாளி இருந்தது. 21க்கு முன்னாடி நாங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் வந்தால் இந்த துப்பாக்கி சூடுக்கு காரணமானவர்களை நாங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உயர் பதவி உயர்வு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ கேடு கட்ட. அப்போ நீ அந்த முதலாளிக்கு சரண்டர் வேலை, படி தூக்குற வேலை தானே நீயும் பார்த்துருக்கீங்க. அப்புறம்னா அது மட்டும் அதிமுக அடிமை அரசு, நீங்கள் மட்டும் அப்படியே மாவீரர் நெப்போலியன் அரசா? நீ 10 மடங்கு அடிமை அரசாலாம் இருந்துட்டு இருக்கிறீங்க. எடப்பாடிக்கு எதிராக இங்கே வசனம் பேசிக்கிறீங்க, அங்கே போயிட்டு மிஸ்டர் மோடி நாங்கள் அங்கே எங்கள் மாநிலத்துக்கு ஏற்பட்ட இந்த அரசியல்லாம் ஸ்டாக் அப்படி இப்படின்னு பேசிப்போம். பட் அதுக்காக நீங்கள் எங்கள் மேலே நடவடிக்கைலாம் எடுத்துடாதீங்க, நாங்கள் உங்கள் காலை கையான்னு நினச்சி. ஏன்னா உங்கள் ஜெனட்டிக் அந்த மாதிரி. மகாகணம் பொருந்திய பிரிட்டிஷ் ராணியார் அவர்களுக்கு நீங்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க போகிறதாக சொல்கிறீர்கள், தயவு செய்து அப்படி எதுவும் கொடுத்து விடாதீர்கள், அப்படியே கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க, இந்த சென்னை ராஜதானி உங்கள் காலடியிலே இருக்கும். அப்படி ஷூவை நக்கினவங்க தான் நீங்கள், சொல்லக்கூடாது. அவரே சொல்லிட்டாரு, நான் சொல்லலை. அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மகாகணம் பொருந்திய மோடி பிரதமர் அவர்களுக்கு நாங்கள் எதனா வசனம் பேசிக்கோம், நீங்கள் எதுவும் அப்படி செய்து விடாதீர்கள், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே எங்களை பாவங்களை பொறுத்தவரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்கள், உங்களை என்ன தான் இதுக்கு மேலே பேசணும்? சொல்லுங்கள், ஒன்றும் என்ன தான் பேசணும்? என்ன நீங்கள் இந்துத்துவம் எதிர்த்தீங்க, என்ன நீங்கள் ஆரியத்துவம் எடுத்தீங்க, என்ன நீங்கள் வந்து பிராமண எதிர்ப்பு சீமான் செய்துட்டா மட்டும் உங்களுக்கு உடனே கொம்பு சுற்றிக்கிட்டு வரீங்க. அவ்வளவும் நீங்கள் தான் முன்னாடி செய்திருக்கீங்க. அப்போ அதை பற்றி பேசவே இல்லை. இல்லை சார், ஒரு பக்கம் சீமானவர்கள் ஒரு போராட்டத்துக்கு ஆகுதுன்னா கைது, இன்னொரு பக்கம் நேற்று பார்க்குறோம் தாவேக்கா அவர்கள் ஏதோ ஓட்டு கேட்டு போனதாகவும் அங்கே மக்கள்கிட்ட பேசினா உடனே அவங்க மேலே நேரடி தாக்குதலே திமுக காரங்க அடிச்சிருக்காங்க. எந்த ஒரு கண்டனம் இல்லை. சேர்வாப்பிட்ட கேட்டால் அதாவது திமுக வெளித்தனமாக கஞ்சா வந்து சர்வீஸ் பண்ணலாம், பப்ளிக் சேவை. அது திமுக வெளித்தனமாக கத்தி கம்பு செயின் எல்லாத்தையும் வச்சு ரவுடித்தனம் பண்ணலாம், அது சேவை. அதெல்லாம் வந்து சேவை வரின்ற மாதிரி சேவை, அரசு சலுகை. அது எங்கள் ஆளுங்க என்ன செய்தாலும் சரி நாங்கள் வந்து வழக்கே போட மாட்டோம். தலைகீழாக தண்ணி குடித்தாலும் சரி போடவே மாட்டோம். எதிர்த்தரப்பு நீங்கள் எதனா செய்தால் மட்டும் வழக்கு போடுவோம் உடனடியாக. காவல்துறை என்பது மக்கள் வரி பணத்தில் மக்களுக்காக சர்வீஸ் பண்ணுறதுக்கு, யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிற இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும். எப்போ நீங்கள் வந்து அதிக கையூட்டுக்கும் அதிக பொருளுக்கும் ஆசைப்பட்டீங்கன்னா, மக்கள் சர்வீஸ் நீங்கள் கை விட்டீங்களோ அன்றைக்கி எல்லாம் குட்டிச்சோராக போச்சு. அது ஸ்டாலினாக இருந்தாருன்னா மாப்பிள்ளை இருந்தால் யாராக இருந்தாலும் இது வந்து தப்பு தான் சார் சொல்லக்கூடிய காக்கி சட்டைகள் அதிகாரத்தில் உட்காரணும். அந்த மாதிரி இருக்காங்க, நிறைய நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. புரியல, நேர்மையான அதிகாரிலாம் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாமே எங்களுக்கு அடிமை வேலை செய்கிறதுக்குன்னா நீங்கள் வாங்க, இல்லைன்னா உங்களுக்கு இல்லை. எங்ககிட்ட எங்கள் மேல் இடத்துல உங்களுக்கு இடம் இல்லை, அப்படி தானே வச்சுட்டு இருக்கிறீங்க. எதிர்த்தரப்பில் வந்ததுக்கு மட்டும் விழுந்து கைது பண்ணிக்கோங்க. இவ்வளோ நடந்திருக்கு. பத்திரிகையாளர்கள் அடிச்சது இன்ன வரைக்கும் கைது பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்கள். எத்தனை திமுக சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள் மேலே கைது இது வரைக்கும் ஒன்று எடுத்திருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. அதிமுக ஆட்சியில் வந்து உண்மையிலே சொல்லப்போ இது அதை ஒப்பிட்டு இருப்ப 100 மடங்கு மேலானதாக இருந்தது அதிமுக ஆட்சியில். அந்த ஒரு சம்பவம், அவரை பத்திரிகையாளர் கார்ட்டூன் போட்டார்னு கைது பண்ண ஒரு அநீதி, இந்த 2-3 தவிர மேஜராக இப்படிலாம் இன்றைக்கி பார்த்தா தினம் சட்டம் ஒழுங்கு. அங்கே ஒரு பொள்ளாச்சி சம்பவம் தான், பல நிகழ்ச்சிகள் நடந்துச்சு பாலியல் பெண்களுக்காக. உச்சநீதிமன்றம் கேடுகட்ட வார்த்தையில் துப்பிடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிலாம் உங்களை செய்திருக்கு உங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை.
என்ன நீங்கள் தான் ஓடுனீங்க டக்குன்னு இந்த ஒரு விஷயத்தில் சார் வேறு எந்த சார் இல்லைன்னு முடிச்சு உடனே தண்டனையும் கொடுத்து நிரூபிச்சு ஆக நடந்திருக்குது அங்கே. அது இன்னும் முடியல. அது வந்து ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்து நாளைக்கு அந்த வழக்கை ரீஓப்பன் பண்ணி அதிமுக அந்த வழக்கை எடுத்துகிட்டு விசாரிக்கும் போது எத்தனை சார் அதுக்குள்ளே இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. புரியுதுல உங்களுக்கு? என்னென்னா சட்டம் ஒழுங்கு ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்குது. நீங்கள் இதெல்லாம் விட்டு உரிமைக்காக போராடுறவங்கள போயிட்டு நீங்கள் கைது பண்ணி வச்சுட்டு இருந்தால் அவர் எங்கே போய் போராடுவாங்க? அப்போ அரசு நீங்கள் தானே போயிட்டு உங்களுக்கு துபாய் சேக்குக்கிட்டே உட்காந்து அரசு போராட்டம் பண்ணுவாங்க? இல்லை டெல்லி மோடிக்கிட்ட உட்காந்து போராட்டம் பண்ணுவாங்களா? இந்திய அரசு வேணால் கவனித்து இவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு வேணால் சொல்லி போராடலாம். இந்த அரசு உங்களுக்கு கீழே நேற்று வரைக்கும் நீங்கள் உத்தரவாதம் கொடுத்து இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இவங்க வந்து போராடும்போது இவங்களை நீ கைது பண்ணிகிட்டே இருந்தால் அப்புறம் இந்த கோரிக்கை எப்படி நிறைவேற்றுவீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. இது உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கிறோம். நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.